வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெய்ல கலப்படம் இருக்கா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வெள்ளத்தை எப்படி கலப்படம் இல்லாத வெள்ளம் வாங்குறது அப்படிங்கறத நம்ம போட்டிருந்தோம். ஒருவேளை நீங்க பார்க்கலனா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நெய் அப்படின்னா ஆரோக்கியமானது தாங்க. நெய்ல நிறைய கொழுப்பு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெய் சேர்த்துக்காம இருப்பாங்க. ஆனா ஆதி காலத்துல நெய் தான் முதன்மையானதா பயன்படுத்தினதா சொல்றாங்க. ஏன்னா ஏதாவது நிலக்கடலையில இருந்து தயாரிக்கப்படும் கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நெய்யை தான் முதன்மையானதா பயன்படுத்தினாங்க. அதாவது சமைக்கிறதுக்கு முதல் கொண்டு நெய்யை தான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. நெய்ல நிறைய ஆரோக்கியம் இருக்குங்க. நெய்யை தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வாகும். இந்த நெய்ல நிறைய கலப்படங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நெய்யை எப்படி தூய்மையான நெய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. நெய் பிடிக்காதவங்களே இருக்காதுங்க. நெய் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பால் பொருள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நெய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆயுர்வேதத்துல பயன்படுத்துறாங்க. இந்த நெய்யில என்ன கலப்படம் இருக்கு அப்படிங்கறது நம்மளால கண்டே பிடிக்க முடியாதுங்க. கடைகள்ல வாங்கக்கூடிய நெய்ல நிறைய வேதிப்பொருட்கள்லாம் கலப்படம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய நாள் கெடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கலப்படம் பண்றாங்க. இப்ப இந்த நெய்யை எப்படி தூய்மையான நெய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதற்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. அதை நல்லா சூடு பண்ணுங்க. சூடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த நெய் உருகி நல்லா அடர்ந்த பழுப்பு நிறத்துல மாறிச்சுன்னா அது தூய்மையான நெய் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை வெளிர் மஞ்சள் நிறத்துல இந்த மாதிரிலாம் மாறிச்சு அப்படின்னா அந்த நெய்ல சில கலப்படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு யுக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துட்டு உங்க உள்ளங்கையில ஊத்திட்டீங்கன்னா அப்படியே உருகுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த நெய் நல்ல நெய் அப்படின்னு சொல்லலாம். சில நெய்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இந்த மாதிரிலாம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எப்படி இந்த மாதிரி எண்ணெய்களை கலந்துக்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டை கொதிக்கலன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா வச்சுட்டு ஒரு ஜார்ல நீங்க என்ன பண்ணலாம், அதை கண்ணாடி ஜார்ல நீங்க கொஞ்சமா நெய் விட்டு அதை அந்த பாத்திரத்துக்குள்ள, அதை சுடுதண்ணிக்குள்ளார நீங்க வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கீழே கூடிய பாத்திரம் நல்லா தடிமனான பாத்திரமா இருக்கணும். இந்த நெய் நல்லா உருகிருங்க. உருகினதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ஜாடியை எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. வச்சிட்டீங்க அப்படின்னா நெய்யும் தேங்காய் நெய்யும் தனித்தனி அடுக்குகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதாவது நெய் தனியா பிரிஞ்சிருக்கும், தேங்காய் நெய் தனியா பிரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடின் சோதனைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா கொஞ்சம் உருக்கிய நெய்ல ஒரு 2 சொட்டு அயோடின் கரைசலை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அயோடின் ஊதா நிறமா மாறிச்சு அப்படின்னா நெய்ல மாவு சத்து கலந்துருக்காங்க. அதாவது மாவு சம்பந்தமான பொருட்களை கலந்துருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி என்ன கலந்துருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துங்க. நல்லா கண்ணாடி பாட்டில் எடுத்துங்க. அப்பதான் அதுல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அதுல ஒரு சிட்டிகை நீங்க என்ன பண்ணலாம், சர்க்கரையை கலந்துக்குங்க. கலந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நல்லா குலுக்கிட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே அந்த பாட்டில வச்சிருங்க. பாட்டிலுக்கு அடியில நல்லா சிவப்பு நிறத்துல வந்துச்சு அப்படின்னா என்னதுன்னா தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் கலந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோதனை எல்லாம் நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அயோடின் அப்படிங்கிறது கிடைக்கலனா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சோதனைகளை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நெய்ல கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். முக்கியமா பாத்தீங்கன்னா எதை மாதிரினா எண்ணெய் முதலிய பொருட்களை கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலப்படம் இல்லாத நெய்யை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.